உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஃபெங்கல் புயலாக மாற வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பெற இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம். இது புயலாக மாறும் பட்சத்தில் வானிலை அறிக்கை கொடுத்திருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை தகவல்கள் என்ன? வங்கக்கடல்ல நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுவடைய இருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது கடந்த 6 மணி நேரத்துல மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருவதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல்ல நிலவி வரக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்போது வடக்கு நோக்கி நகர்ந்து திருகோணமலைக்கு தென்கிழக்கே சுமார் 190 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கு திசையில 470 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 580 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கே தென்கிழக்கே 670 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இது வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து மேலும் தீவிரமடைந்து இன்று புயலாக மாற வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் பிறகாக தொடர்ந்து 2 நாட்களுக்கு வடமேற்கு திசையை நோக்கி தமிழக கடற்கரை பகுதியை நோக்கி நகர்ந்து வரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் கடந்த 24 மணி நேரமாக பல்வேறு மாவட்டங்கள்ல பரவலாக மழை என்பது பெய்திருக்கிறது. அதிகபட்சமா நாகப்பட்டினத்துல பார்த்தோம் என்றால் 16 சென்டிமீட்டர் மழை மிக கனமழை என்ற அளவுல பெய்திருப்பதை பார்க்க முடியுது. இதே போல் சென்னை மணலியில 13 சென்டிமீட்டர் மழை என்பது பெய்திருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நேற்று காலை 5:30 மணி முதல் இன்று காலை 5:30 மணி வரை பார்த்தோம் என்றால் நாகையில 16 சென்டிமீட்டரும், சென்னையில 13 சென்டிமீட்டரும் மழை பெய்திருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர், சென்னை கத்திவாக்கத்துல 11 சென்டிமீட்டரும், செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம், நாகப்பட்டினம் மற்றும் திருக்கழுக்குன்றத்துல 10 சென்டிமீட்டரும், சென்னை புழல் பெருங்குடியில 7 சென்டிமீட்டர் அளவுல கனமழை என்பது பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.